வாங்க. இல்லை சார், சாரி சார். இங்கே ஸ்டாஃப்ஸ் யாருக்கும் நீங்கள் ஃபாரன்சிக்லேருந்து வரீங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீங்கள் பேசும்போதே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்புறம் லிஃப்டில் இருந்து இது வரைக்கும் 2 கைரேகை எடுத்திருக்கோம். அதில் ஒன்று லிஃப்ட் மெக்கானிக் ஓடுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே சார். இன்னொரு கைரேகை தான் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற யாரோ ஒருத்தரோட கைரேகையாக இருக்க முடியும். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் சார். சரிங்க சார், போகலாம். வாங்க சார். சாரி ஃபார் இன்டரப்டிங். எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிங்க. இவர் பேர் சுரேஷ். நம்ம ஆஃபீஸில் பயோமெட்ரிக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இனி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் ஆஃபீஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி வந்துருங்க. வாங்க வைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் போகலாம். சார், இந்த ரேகை மேட்ச் ஆகல. ஓகே சார், ஓகே சார். அடுத்து யார்? வேகமா வாங்க. ஓகே மேடம், நீங்கள் போகலாம். இல்லை சார், மேட்ச் ஆகல. நாட் மேட்சிங்கா? சார், ஆல்மோஸ்ட் எல்லாரும் கைரேகை வச்சிட்டாங்க. இப்போ நானும் வச்சிடறேன், எல்லாம் சந்தேகம் வரும். வைங்க. யோ, எங்கேயா போன இவ்வளோ நேரம்? இவ்வளோ நேரம் ஆச்சு. அது வந்து கைரேகை வையா. வைங்க. உங்கள் ஸ்டாஃப் யாரோடைய கைரேகையும் மேட்ச் ஆகல சார். ஸோ வெளியிலேருந்து யாரோ வந்து தான் லிஃப்ட் ஒயரை கட் பண்ணியிருக்கணும். சரிங்க சார், நான் அது யாருன்னு செக் பண்ணி பார்க்குறேன். எனிவேஸ், கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார். வரேன் சார். வரேன் சார். வாங்க சார். என்ன மாப்ள, வந்தவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இப்போ நாம என்ன பண்றது? இது வெளியிருந்து வந்து யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தை செட் பண்ண யாரோ ஒரு ஆள் தான் இங்கே கூடவே இருக்காங்க. அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகணுமே. எனக்கு என்னமோ இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் அந்த ஆளே இருக்காங்கன்னு தோணுதுரா. ஏய் பிரியா, எப்படி இது? உன் கைரேகை ஸ்கேன் பண்ணும்போது மாட்டிக்காம இருந்த? அதுவா, அது இப்படிதான். ஏன் மூளை கூடாது போட்டி போட முடியுமா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலைன்னு காட்டிடுச்சு. சிம்பிள். பெரிய ஆல்ரெடி நீ எப்படியோ பிரில்லியண்டா இதுல இருந்து தப்பிச்சிட்ட. நான் ரேவதியை விட பிரில்லியன்ட் தான். இதை சாருக்கு எப்படியோ நான் புரிய வைப்பேன். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் ரேவதிக்கும் சாருக்கும் நடுவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரேவதி யாரையாவது கட்டிக்கிட்டு கிளம்பி போகணும். ஏன் லைஃப்ல குறுக்க வரவே கூடாது. ஏன்னா கார்த்திக் சார் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நிச்சயத்தப்போ 2 பேரும் மோதிரம் மாத்திக்க போறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தான். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ அவசியம் வரணும். என் பொண்ணு மாப்பிள்ள மோதிரம் மாத்திக்கிறத பார்த்து நீ அப்படியே வெந்து சாவணும். அதுக்காக இப்போ
நான் உன்னை இன்வைட் பண்றேன். என்ன நீ அவசியம் கலந்துக்கணும். என்ன அழைப்புக்கு நீ ரெடியா? கண்டிப்பா இந்த தடவை நான் ஜெயிப்பேன். இவ்வளவு நாள் நான் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஜெயிக்காம விட மாட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ரேவதி என்னால விட்டு கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. என்ன என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? எவ்வளோ தடை வந்தாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை ஓம் கண்ணு முன்னாலே நடத்தி காட்டுறேன் பாரு. அது கண்டிப்பா நடக்காது. உனக்கு தில் இருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி பாரு. பார்க்கலாம். பாக்குறேன். மாப்பிள, ஒரு தப்பு நடந்துருச்சு மாப்பிள. என்னடா? மாப்பிள, உங்க அத்தை என்ன பார்த்துட்டாங்க மாப்பிள. என் மூலமா அவங்க உன்னையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். சாரி மாப்பிள. அவங்க என்ன வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. என்னது, உன்னையும் பார்த்துட்டாங்களா? அப்ப இனிமே சிஸ்டருங்க வேலை செய்ய விட மாட்டாங்களே. ஐயோ, நீ இந்த கம்பெனியை வாங்கினதெல்லாம் வேஸ்டா? என்ன மாப்பிள, இப்படி கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு ரேவதிக்கு என்கேஜ்மெண்டா? நான் கண்டிப்பா வரணும். என்னை இன்வைட் பண்ண தான் வந்துட்டு போறேன். என்ன மாப்பிள, உன் அத்தை இப்படி கொடூர வெளியா மாறிட்டாங்க? ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுக்கு என்கேஜ்மெண்டா? அதுவும் பழசெல்லாம் மறந்து போயிருக்கிற சிஸ்டருக்கு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியா படல மாப்பிள. என்ன பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு ரேவதியை தாண்டா பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல சேலஞ்ச் வேற. அப்படியா? என்ன மாப்பிள, என்ன சேலஞ்சு? முடிஞ்ச ரேவதியோட நிச்சயத்தை நிறுத்தி பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். சூப்பர் மாப்பிள, நீ இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் உன் அத்தை பயப்படுவாங்க. ரேவதி சிஸ்டரை எப்படியாச்சும் இந்த சிக்கல இருந்து காப்பாத்தணும் மாப்பிள. சார், உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் விஷயத்தில் ஆல்ரெடி ஒரு கடத்தல் கேங் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல சார். ஆமாம் சார். இன்னைக்கு அந்த கேங்கோட தலைவனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவன் பேர் ரெட்டு சார். பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில், தேட்டரில் பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் தொடர்ந்து ரெட்டோட டீமை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதில் அவனோட ரீசன்ட் ஃபோன் காலை ட்ரேஸ் அவுட் பண்ணதில் அவன் இந்த ஏரியாவில் தான் 6 மணிக்கு யாரையோ மீட் பண்ணி பொண்ணுங்களோட வீடியோவை கைமாத்துறதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சந்தேகப்படுற ஏரியாவில் தான் சார் அவன் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா சார்? கண்டிப்பாக சார், வரேன். சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன சார் பிரச்சனை? அவனுக்கு மாட்டணும் சார், அவ்வளோதான் எனக்கு வேணும். சரி, வாங்க சார், போகலாம். போகலாம் சார்.